டடா! இன்னைக்கு இன்ஸ்டால் ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த மேங்கோவையும் ரைஸ் பண்ணி வச்சு மேங்கோ வச்சு செஞ்சிடலாமா? ட்ரெண்டிங்கில் நம்ம கொஞ்சம் லேட்டு. இப்போ இந்த மேங்கோவை பீஸாக போட்டுடலாம். அது என்னமோ தெரில, இந்த பெரிய மேங்கோவை கட் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி பீஸ் போட்டு இந்த அழகை ரசிக்கணும் போல தோணுது. சரி இப்போ அழகை ரசிச்சது போதும். இப்போ இதெல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மசிச்சுக்கலாம். ஸ்வீட்டுக்கு நான் கொஞ்சமாக மில்க் மேட் சேர்த்துருக்கேன். அதோட ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி க்ரீமியாக வந்துடும். இப்போது கொஞ்சம் பெரிய தட்டில் தண்ணி சேர்த்துட்டு இப்போது ரைஸ் பேப்பரை இதில் வந்து ஒரு நிமிஷம் சொல்ல தரல, ஸ்டார்டிங்கில் நல்லா டெம்பராக இருக்கும். நீங்கள் நல்லா சுற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மூத் ஆகிடும். இதை பார்த்துட்டு என் வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க தெரியுமா? பிளாஸ்டிக் சாப்பிட்றோமோ அப்படின்ற மனசை இப்படி சொல்லிட்டாப்ல. நமக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஓகே சாப்பிடலாம், பிளாஸ்டிக்காலாம் இருக்காது, நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் இந்த ப்ராசஸில் இறங்கிட்டோம். இது இந்த அளவுக்கு சாஃப்டானதுக்கப்புறம் ஒரு கப்பில் இந்த மாதிரி போடுற மாதிரி பொத்தி விட்டுடலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த க்ரீமையும் சேர்த்து இந்த மாதிரி மடித்து விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், மேங்கோ முச்சி ரெடி. நல்லா ஜிக்லியாக இருக்குல்ல, அவ்வளோதான், நம்ம மேங்கோ முச்சி ரெடி. இப்போ இது கொஞ்சம் சில்லுன்னு ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் போல் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சில்லுன்னு வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லையா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இதை இப்போ டேஸ்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு இதை பிச்சு பார்ப்போமேனு கொஞ்சம் பிச்சு பார்த்தேன், பிக்கவே முடியல. அப்புறம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, பிளாஸ்டிக்காக கலந்துருப்பாங்களோ அப்படின்ட்டு. சரி ஓகே, இதை எடுத்து வர வச்சுட்டு சாப்பிட்லாமேனு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.